வணக்கம். இது உங்கள் அலையொலி செய்திகள். நிபோங் தபால் தமிழ் பள்ளி 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்காக டிஜிட்டல் உலகில் பாதுகாப்பாக செயல்படுவது மற்றும் தன்முனைப்பு திறன்களை வளர்த்துக் கொள்வது குறித்த சிறப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கு வெற்றிகரமாக நடைபெற்றது. பினாங்கு மாநில கல்வி முன்னேற்ற சமூக நல இயக்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் கலைச்சுடர் தியாகராசன் தலைமையில் நிபோங் தபால் இந்தியர் சங்க மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. கிராமப்புற மாணவர்களும் நகர்ப்புற மாணவர்களுக்கு இணையாக கல்வி, தொழில்நுட்ப அறிவு மற்றும் ஆளுமை வளர்ச்சியில் முன்னேற்றம் வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் இந்த கருத்தரங்கு நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பினாங்கு குற்றத்தடுப்பு அறவாரியத்தின் துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ புலவேந்திரன் மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி உரையாற்றினார். இன்றைய டிஜிட்டல் உலகில் இணைய மோசடிகள் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், அறிமுகமில்லாத நபர்களின் குறுஞ்செய்திகள், கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மற்றும் போலியான ஆன்லைன் விளையாட்டுகளின் வலையில் சிக்காமல் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு வலியுறுத்தினார். மேலும் தொழில்நுட்பத்தை கல்வி, அறிவு வளர்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டிற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும், சுய ஊக்கம், தலைமைத்துவம் மற்றும் சமூக பொறுப்புணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மற்றொரு சிறப்பு விருந்தினரான டாக்டர் சின்னையா, வாழ்க்கை என்பது ஓர் ஓட்டப்பந்தயம் என்றும் தொடர்ந்து முயற்சி செய்பவர்களே வெற்றியை அடைவார்கள் என்றும் மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். வெறும் மதிப்பெண்கள் மட்டுமல்ல, நமது மொழி, கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு விழுமியங்களோடு இணைந்த கல்வியே ஒரு மனிதனை முழுமையான ஆளுமையாக மாற்றும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் டாக்டர் ஜபினா நாயுடு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தன்முனைப்பு பயிற்சிகளை வழங்கிய டாக்டர் அமுதா மற்றும் கேசவன் ஆகியோருக்கும் ஏற்பாட்டாளர்கள் சார்பில் சிறப்பு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இயக்கத்தின் துணைத் தலைவர் தினகரன், நிபோங் தபால் இந்தியர் சங்க தலைவர் துளசிராமன், பி சிவா, பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மாணவர்களுக்கு சான்றிதழ்களுடன் பாதுகாப்பான இணைய பயன்பாடு, தன்முனைப்பு மற்றும் எதிர்கால தலைமைத்துவ குறித்த பயனுள்ள வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட்டன. ஆரம்பத்திலாம் இதெல்லாம் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மாணவர்கள் மத்தியில் சில ஆப்ரேட் கட்டுவார்கள். பள்ளி பேருக்காக அவங்க தடுத்துறாங்க வெளியாக்குறது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு சிறந்த மாணவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தலைமைத்துவத்தை நீங்கள் தான் கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு நிறைய இந்திய மாணவர்கள் கல்வி மண்களாக பல சாதனைகளை உலக ரீதியில் பெற்று நல்ல சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார். விளையாட்டுத்துறை எடுத்துக்கிட்டாலும் சரி, மலேசியா சிறிய நாடு இருந்தாலும் இந்தியர்கள் பெரிய பேரோடு இருக்கிறாங்க. ஸ்பேஸ் பார்த்துருப்பீங்க, சிவசங்கரி, அப்புறம் ஆரம்பத்தில் குமரேசன் இருந்தார். இப்பயும் சில பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பாதைகள் சரியான பாதையில் செல்றதுனால. அவர் ஒரு சட்டம் சொன்னது போல, நீங்கள் டியூஷன் படிக்கணும்னு அவசியம் இல்லை, அது உண்மைதான். ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி அதை மீள் பார்வைப்பட்டு அதுக்குள்ள விட்டையை கண்டு சொந்தமாக கண்டுபிடிச்சிங்கனாக்க பரீட்சையில் அதுதான் வரப்போம். சிந்தனை திறன் இருக்க வேண்டும். எங்கேயும் செல்ல வேண்டியதில்லை. பாட நேரத்தில் கோட்டை விட்டுட்டு எதையோ ஒரு கதையை வச்சுக்கிட்டு ஹெட்ஃபோன் கொண்டு போறீங்களா இல்லையா தெரியல. எனக்கு பள்ளியில் கூட்டாளிங்க இருப்பாங்க, அவர் ஏதாவது வீட்டு கதையை கொண்டு வருவாங்க, ஏதாவது ஜோக்ஸ் சொல்லுவாங்க. அதை வச்சிங்கனாக்கா கல்வியில நீங்க கோட்டை விட்டுருவீங்க. ஏற்பாடு பண்ணிருக்காரு, நல்ல மாதிரி எல்லாம் சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்காரு. எவ்வளவு பேர் நல்ல சொன்னாங்க. உங்களெல்லாம் நான் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு காது வலி வந்து நினைக்கிறேன். ஓட்டத்தை ஓடி முடிங்க. அதான் சொல்ல ஓட்டத்தை ஓடி முடிங்க. எதிர்காலம் உங்க கையில இருக்கு. நம்ம இருக்கு நாடு நல்லாவே தெரியாம இருக்குன்னு முதல் புரிஞ்சிங்க. இருக்கிறது 5.5 தான் இருக்கிறோம். அதனால நம்ம இருக்கிற ஒருவருக்கும் டாக்டர், லாயர் அந்த மாதிரி ஆசைப்படுறேன். அதனால எப்படியும் படிப்பாட்டி வரணும், காசு 70 ரூபாய் கூட கணக்கா இருக்கு நாட்டுல புத்திங்க. அதனால நல்லா படிப்பு முக்கியம். எவ்வளவு பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு காலையில உட்காந்து வாத்தியாரெல்லாம் உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே சரிங்களா, பயன்படுத்திங்க. நம்ம டாக்டர் ஸ்ரீ கூட சொல்றாரு, எல்லாத்தையும் பயன்படுத்திங்க. எல்லாம் வாழ்க்கையில வாழ்ந்து வந்திருக்காங்க.
கேளுங்க. இப்போ குஷியா தான் இருக்கும். ஹெட்போன் தோக்க அது பார்க்கலாம் இது பார்க்கலாம் எல்லாம் குஷியா தான் இருக்கும். எது பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். காலங்க ஓட ஓட அப்பதான் உங்களுக்கு தெரியும். நல்ல தண்ணி வராது, ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். காலம் ஓட ஓட சரிங்களா? பாத்துக்க. ரொம்ப சில விரும்பல, ஏன்னா நிறைய பேர் அது புரிப்பாங்க உங்களுக்கு. கேட்டு நன்றி, வணக்கம். வணக்கம். மாநில கல்வி முன்னேற்ற சம்பந்த இயக்கம் நமது தமிழ் பள்ளி மாணவர்கள், குறிப்பாக 6ஆம் ஆண்டு மாணவர்கள் அடுத்த ஆண்டு அவர்கள் இடைநிலை பள்ளி செல்ல விரும்புவதால் அவர்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் மாற்றங்கள்லாம் பார்ப்பாங்க. தமிழ் பள்ளியில படிக்கிற மாணவர்கள் எல்லா வகையிலும் சிறந்தவர்கள். அவர்களுக்கு கல்வி விழா ஆண்டுதோறும் எடுக்கப்படும். ஆண்டுதோறும் கல்வி விழா மூலமாக தமிழ் பள்ளி மாணவர்கள் சிறப்பிக்கப்படுவார்கள். இதை முக்கியமாக தமிழ்நாடு மாநில கல்வி முன்னேற்ற கழகம் தெரியப்படுத்தும். இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற ஆதரவு வழங்கிய நமது மலேசிய கல்வி அமைச்சர் மாண்புமிகு பரிகா அவர்கள், ஜாவி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ஜெயசன் அவர்கள், தத்துவஸ்ரீ குலவேந்திரன் அவர்கள், மலேசிய குற்ற தடுப்பு அறவாரியத்தின் பினாங்கு மாநில துணைத் தலைவர்களும் கடல வள்ளல் இந்த நிகழ்வுக்கு மிகப்பெரிய ஆதரவு வழங்கிய ஐயா டாக்டர் சிங்கப்பூர் சென்னியா, அம்மா ஜபினா தம்பிகள் மற்றும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்க பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்வை மிக சிறப்பான எடுத்துக்கொண்டு சென்ற செய்தி ஊடக செய்தியாளர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஆண்டுதோறும் கல்வி விழா, கல்வியை வாழ்வின் ஒளிவிளக்கு என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் சோபினி ஸ்ரீ தினகரன். நான் தேசிய வகை நிபுக்தபால் தமிழ் பள்ளி பயிலும் மாணவர். இன்று நடந்த 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான விழிப்புணர்வு, அதாவது தன்முனைப்பு விழாவில் நானும் கலந்து கொண்டேன். இதில் கல்வியை வாழ்வின் ஒளிவிளக்கு எனும் கருத்தை கொண்டு அனைத்து பேச்சாளர்களும் சிறப்பாக பேசியிருந்தனர். அதில் எனக்கு புரிந்தது என்னவென்றால், ஒரு பேச்சாளர் சொல்லியிருந்தார், டிஜிட்டல் வெல்னஸ், அதாவது ஆரோக்கியத்தை பற்றி பேசியிருந்தார். டிஜிட்டல் வெல்னஸ் என்பது மடிக்கணினி, கைபேசி போன்றவற்றை பயன்படுத்துவதால் நமக்கு ஏற்படும் விளைவுகளையும் அந்த விளைவுகளை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் பேசியிருந்தார். இதிலிருந்து எனக்கு புரிதல் என்னவென்றால், மடிக்கணினியும் கைபேசியும் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம்தான், ஆனால் அதை நம் தீமையாக பார்க்கக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது என்பதுதான். இந்த நிகழ்வு எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது, ரொம்பவும் புரிந்திருந்தது. அனைவருக்கும் நன்றி.